சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தலைப்பாக மிக முக்கியமாக நம்ம கலந்துரையாட இருப்பது எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு பதிலுரையே இல்லை, ஆனால் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு விட்டது. நாடாளுமன்றத்தில் பிரதமர் நேற்று தயங்கியதும் இன்று தயங்கி வந்ததும் நேற்று தவிர்த்ததும் இது குறித்து நம்ம கூட கலந்துரையாடுறதுக்காக மாநிலங்களவை திமுக உறுப்பினராக இருக்கக்கூடிய கவிஞர் சல்மா அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் மேம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பத்ரி அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். அரசியல் விமர்சகராக இருக்கக்கூடிய பாரதி அவர்களும் ஜூம் இணையம் வாயிலாக இணைந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் கே சந்திரசேகரன் அவர்கள் காங்கிரஸ்ல இருந்து இணைய இருக்கிறார். சல்மா மேம், உங்ககிட்ட இருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். நாடாளுமன்றம் அப்படின்னு எடுக்கும்போது மக்களவையில மக்களினுடைய குரலாக அங்க இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ் எம்பிஸ் எல்லாரும் பேசுறாங்க. அதை தாண்டி எதிர்க்கட்சி தலைவர் பேச முயலும் போது தடுக்கப்படுகிறது. பேச விடாம தடுக்கிறது தான் முதல் எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. அதை சரி செய்யுங்கன்னு தான் நாங்க பேசுறோம். ஆனா ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை யார் வைக்கிறாருன்னா சபாநாயகர் வைக்கிறாரு. பிரதமர் அவர்களுக்கு இங்க சதி திட்டம் தீட்டப்படுது அவரை தாக்குறதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு புத்தகத்தினுடைய வாசகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி. முதல்ல நம்முடைய பாராளுமன்றத்தினுடைய ஒரு அடிப்படை விதி என்னன்னா, பிரதமருக்கு என்ன இங்க மதிப்பு இருக்கோ அதுக்கு ஈக்குவல் தான் எதிர்கட்சி தலைவருக்கு இருக்குங்கிறதா நம்முடைய கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய ஒரு விதி. ஆனா அது எந்த அளவுக்கு மீறப்படுது அப்படிங்கிறத நான் தொடர்ச்சியாக இந்த விஷயத்துல பார்க்க முடியுது. அவர் வாசிக்க ஆரம்பிக்கிறப்பவே மிகப்பெரிய ஒரு கலவரத்தை நிகழ்த்தி அதை வாசிக்க விடாம பெரிய கலவரத்தை நடத்தி அவங்கதான் வெளியேற்றுறாங்க, 8 பேரை சஸ்பெண்ட் பண்ணி. இப்போ தொடர்ச்சியா டெய்லி ஒரு இதுக்கான ஒரு பதில சொல்லுங்கன்னு சொல்லி எல்லாரும் கேட்கிறாங்க. ஏன்னா நீங்க ஒரு அமெரிக்காவுடனோட வர்த்தகம்ங்கிறது எந்த அளவுக்கு மிக மோசமாக கையாளப்பட்டிருக்கு, இந்திய விவசாயிகளை பாதிக்கப்படக்கூடிய ஒண்ணா இருக்கு. நீங்க அந்த நாட்டுல ஆயில் வாங்காதீங்க, இந்த நாட்டுல வாங்குங்கன்னு சொல்லி யாரோ ஒரு அதிபர் ஆர்டர் போடுறாரு. நம்ம நாட்டுக்குன்னு ஒரு பாராளுமன்றம் நடந்துகிட்டு இருக்கு, நம்ம நாட்டுக்குன்னு சொல்லி சில விதிமுறைகள் இருக்கு. அதே நம்ம நாட்டினுடைய வர்த்தகத்தை யார் தீர்மானிக்கிறது? ட்ரம்ப் தீர்மானிக்கிறாரா? இப்படி பல்வேறு விதமான கேள்விகள் நமக்கு மட்டும் இல்ல, மக்கள் சார்பாகத்தான் எல்லாரும் இங்க பாராளுமன்றத்துல கேள்விகளை எழுப்புறாங்க. தனிப்பட்ட கேள்விகள் இது எதுவும் இல்ல. உங்க மோடியுடைய குடும்பத்தை பத்தியோ இல்ல பிரதமருடைய வாழ்க்கையை பற்றியோ அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு பத்தி யாரும் கேட்கல. இந்த நாட்டினுடைய வரலாறு, அந்த நாட்டினுடைய வியாபாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய விஷயம், மக்கள் எப்படி பாதிக்கப்படக்கூடிய விஷயமா இருக்கு. இதை பத்தி நம்ம பேசுறத, சீனாவுடைய ஆக்கிரமிப்பு எப்படி நிகழ்ந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் இந்த நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டிய உண்மை. பாதிக்கப்படக்கூடியவர்கள் நாட்டினுடைய மக்கள். அதற்கு நாங்க அமைதி காத்து மௌனமாக ஒரு பாராளுமன்றத்தில் அமர்ந்திருந்தால் அது மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு துரோகம். எப்படி பாஜகவும் பிரதமரும் எந்த அளவிற்கு மக்களுக்கு துரோகங்களை இழைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அதே போல நாமளும் வாய்மூடி இருந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அவமானம். அப்படிங்கிறதுனாலதான் நம்ம நம்முடைய நியாயமான கேள்விகளை முன்வைக்கிறாங்க எதிர்கட்சியை சார்ந்தவர்கள். நீ சபாநாயகர் என்ன சொல்றாரு யாரோ அடிக்க வர்றாங்க, நீங்க நம்ப மாட்டீங்க. இப்போலாம் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நான் பாராளுமன்றத்து கேன்டீன்ல சாப்பிடுறப்போ ஃபோர்க்கோட கத்தி கொடுப்பாங்க. நமக்கு தெரியும்ல, சில்வர்ல கத்தி இருக்கும்ல, எல்லா ஹோட்டல்லையும் நம்ம பார்ப்போம். ஆனா இந்த முறை அவங்க கொடுக்கல. ஏன் அப்படின்னு நான் கேக்குறப்போ அது பேன் பண்ணப்பட்டிருக்கான். ரொம்ப அதாவது உள்ள இருக்கிறவங்க பூரா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் உள்ள நுழைய முடியும். ஆனா இந்த மாதிரி ஒரு கேன்டீன்ல ஒரு அசிங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் ஒரு பேசக்கூடிய ஒரு சபாநாயகர், அரசியல் பேசக்கூடிய சபாநாயகர் எப்படி எந்த அடிப்படையில இது ஒரு பொய்யான குற்றச்சாட்டை, ஒரு குழந்தைத்தனமான குற்றச்சாட்டை இவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கவங்க வைக்க முடியுது? அதை தாண்டி இப்போ நீங்க எந்த விதத்திலையும் பதில் சொல்ல தெரியாத ஒரு பிரதமர் நமக்கு வாய்ச்சிருக்காரு. எதையுமே அவருக்கு பதில் சொல்றதுக்கு அவர்கிட்ட பதில் இல்லை. ஏன்னா அவங்களுக்கே தெரியுது நீங்க செய்திருக்கிறது முழுக்க பொய், தவறான விஷயம். அத வெளியில சொல்ல முடியாது. ஆமா இதுக்காக பண்ணேன்னு சொன்னா அது மக்கள் முன்னாடி அமலப்பட்டு போயிடுவாங்க. சொல்வதற்கு பதில் இல்லாதவர்கள் என்ன செய்வாங்கன்னா புறக்கணிப்பார்கள், வராம இருப்பாங்க, கேட்கிறவங்கள பழி சொல்லுவார்கள் அல்லது பனிஷ் பண்ணுவாங்க. இதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. இவ்வளவுக்கு பிறகு சொல்ல முடியாததுனால இன்னும் பிரதமருடைய உரை இல்லாம மக்களுடைய நாடாளுமன்ற மக்களவை இன்னைக்கு முடிச்சு வைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு மாநிலங்களவையிலையும் இதே மாதிரிதான். பிரதமர் உள்ள வர்றாரு, வந்ததும் எதிர்கட்சி தலைவர்
அவரு வந்து கார்கே அவர்கள் மூத்த தலைவர். அவர் வந்து நான் ஒரு சில நிமிடம் பேசணும்னு பர்மிஷன் கேட்கிறார். அத வந்து சபாநாயகரும் ஒத்துக்கல, பிரதமரும் அதை புறக்கணிச்சுட்டு அவர் பாட்டுக்கு ஏதோ சிரிச்சுக்கிட்டு ஏதோ பேச ஆரம்பிக்கிறாரு, பேசிக்கிட்டே இருக்காரு. அதாவது இவ்வளவு ஒரு சீனியர் எதிர்க்கட்சி தலைவர், வயதில் மூத்தவர், அவர் ஒரு எழுந்து நின்று பிக் பண்றது மாதிரி இருக்கு. அதெல்லாம் கேட்கிறாரு வந்து, எனக்கு சில விஷயங்களை கேட்க வேண்டியிருக்கு, எனக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு எல்ஓபி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து கேட்கிறோம். அத வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் மன்மோகன் சிங் ஆட்சியில இது போல அருண் ஜேட்லி வந்து எதிர்க்கட்சி தலைவரா இருந்தப்போ அவரு கேட்கிறப்போ பிரதமர் மன்மோகன் சிங் உட்கார்ந்துட்டு அவரு நீங்க எழுந்திருச்சு பதில் சொல்லுங்க, பேசுங்க அப்படின்னு சொல்லி அதற்கும் சேர்த்து பதில் சொன்ன காலகட்டம் இருக்கு. ஆனா இன்னைக்கு தங்கிட்ட பதில் இல்லைங்கிறதுனால எந்த கேள்வியையும் கேட்க கூடாது, யாரும் கேட்டீங்கன்னா எங்கிட்ட பதில் இல்லை, அதனால இங்க கேட்கவே விட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் இன்றைக்கு முழுக்க முழுக்க நாடாளுமன்றம் இயங்கிக்கிட்டு இருக்கு. அது ஒரு சர்வாதிகார பாசிச போக்க இன்னைக்கு நம்ம கண்கூடா பார்க்க முடிஞ்சது. தான் மட்டுமே வந்து தனக்கு தெரிந்த விஷயங்களை மட்டும் ஏதோ பேச வேண்டிய விஷயங்களை மட்டும் ஒப்பிச்சுட்டு போறதுக்கு இன்னைக்கு அவர் பிரதமர் வந்திருக்காரு. அதனால அவர்கிட்ட பதில் இல்லாதனாலதான் அவர் மீடியாவை எப்பவுமே பார்த்துக்கிறது இல்லை. தனக்குத்தானே பேசிக்கிறது தான் அவருடைய விருப்பமான ஒரு விஷயம். அததான் நீங்க மன் கி பாத்லயும் பண்ணிட்டு இருக்காரு, இப்ப நீங்க இன்னைக்கும் பாராளுமன்றத்துல அதான் பண்ணிட்டு இருக்காரு. தனக்குத்தானே பேசுறதுக்கு ஒரு பிரதமர் தேவையில்லை, மக்களுடைய பிரச்சனைகளை பேசுறதுக்குதான் நம்ம வந்து ஒரு பிரதமரை தேடுறோம். அவர்கிட்ட நம்ம வந்து நிச்சயமா கேள்விகளை வைக்க வேண்டி இருக்கிறது. இது போன்ற ஒரு மோசமான ஒரு காலகட்டத்தை நம்ம யாரும் பார்த்திருப்போமா அப்படின்னு தெரியல. இத வந்து எப்படி எதிர்கொள்றதுங்கிறது எதிர்க்கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு சவால். ஏன்னா கேட்க வேண்டிய இடத்துல இருக்க நாங்களும், பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய அவரும் இப்படி நடந்துகிட்டா கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்னா, அப்போ நம்ம எப்படி இந்த ஜனநாயகத்தை நம்புறது, எப்படி இந்த நாடாளுமன்றத்தை தொடர்ச்சியாக நம்மளுடைய பங்களிப்பை செலுத்துவது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மனக்குழப்பம் எங்களை அத்தனை பேருக்கு வந்திருக்கு அப்படிங்கறதா உண்மை. கேட்கும் கேள்விகளுக்கு நேத்து பதில் சொல்லாம தவிர்த்து விட்டார் முழுமையா. இன்னைக்கு வந்து அவர் தனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் பேசுறாரு அப்படின்றத சல்மா அவர்கள் வச்சிருக்காங்க அவங்களுடைய முதல் பார்வையா. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பத்ரி அவர்கள் நம்ம இங்க அரங்கத்தில் இணைஞ்சிருக்காரு. சார், மக்களவை மாநிலங்களவை ரெண்டு இடத்துலையுமே வந்து பிரதமர் வந்து பேசணும், பதில் உரை கொடுக்கணும், குடியரசுத் தலைவர் உரை மீதான ஒரு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம். ஆனா அப்படி ஒரு விஷயம் நடக்காம நேத்து மக்களவையில அந்த ஒரு தீர்மானம் வந்து இப்போ இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதை எப்படி நம்ம பார்க்கறது? ஃபர்ஸ்ட் அதான் அடுத்த ஒரு முன்னுதாரணத்தை மோடி உருவாக்கி இருக்கிறார். அவர் நாடாளுமன்றத்துக்கே வர்றதில்லை. கடந்த ஆண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தகவல் உரிமை சட்டத்தில் கேட்குற போது 19 நாள் தான் நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு அவர் வந்திருக்காரு. இன்னொன்று வந்து கிட்டத்தட்ட இந்திய வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு 100க்கும் அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் பண்ணதும் இந்த என்டிஏ அரசு தான். எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசுகிற போதெல்லாம் மைக் ஆஃப் பண்ணுறது, இப்படி கிட்டத்தட்ட நாடாளுமன்றத்தை பெருசாக கட்டிட்டு நாடாளுமன்ற ஜனநாயகத்தை சுருக்கிறது. இது ரொம்ப கான்ட்ராஸ்டான ஒரு பாலிடிக்ஸு. ஏதோ பெருசாக நாடாளுமன்றத்தை கட்டினா ஜனநாயகம் பெருசாக வலுவடைந்து விடுங்கிற மாதிரியான தோற்றத்தை உருவாக்கி, நாடாளுமன்றத்துடைய மாண்பு என்ன, தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்களும் அதனுடைய தலைமை பொறுப்பு இருக்கக்கூடிய பிரதமரும் வரணும், அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர் எழுப்பக்கூடிய கேள்விக்கு, மக்கள் சார்பில் எழுப்பக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லணும், நாடாளுமன்றத்துடைய கண்ணியத்தை கடைபிடிக்கணும், அதுக்குன்னு ஒரு டெமோக்ராட்டிக் வேல்யூ இருக்குது, அதை வந்து பாதுகாக்கணும். இதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு வந்து இந்த ஸ்கூல் பசங்க சொல்லுவாங்கள்ல, சார் அவன் கிள்ளிட்டான், அவன் அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிற மாதிரி சபாநாயகர் சொல்கிறாரு. அவர் வந்தார்னா அவருக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்குது அப்படிங்கிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, வெளியே வந்து நாங்கள் 56 இன்ச்சு மார்புன்றீங்க, விஸ்வகுருன்னு சொல்கிறீங்க. இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, இவர் வந்து உலகத்துக்கே தலைவராம். நாடாளுமன்றத்தில் என்ன கேள்வி எழுப்பினாங்கன்னா, நரவானே எழுதியிருக்கக்கூடிய புத்தகத்தினுடைய ரகசியங்கள். ஏன் பிரதமர் வந்து பதில் சொன்னா என்ன, அன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா என்ன. ஏற்கனவே நீங்கள் வந்து காஷ்மீர் எல்லையில் வந்து துப்பாக்கி சூடு நடக்கிற போது ஒரு சிம்லாவில் வந்து ஷூட்டிங் இருந்தார். அதை வந்து ஹிமாச்சல் பிரதேசனுடைய கவர்னர் வந்து சொன்னார், வெளியே சொன்னார், இந்த மாதிரி வந்து இது வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொன்னார். இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்ட போது இது வெளியே சொல்லக்கூடாதுன்னு பிரதமர் என்னோட வாயை வந்து பூட்டினார் அப்படின்னு சொன்னார். இப்போ நரவானையில் இருக்கிற புத்தகம் இப்படி வந்து சைனா வந்து உள்ளே இன்வைட் ஆகுறாங்க. இதனுடைய ரகசியம் இப்போ வந்து என்ன கேட்குறாங்கன்னா, அவர் வந்து முப்படை தளபதி கேட்குறாரு, அவர் வந்து அமைச்சர் கேட்குறாரு, அவர் பிரதமர் கேட்குறாரு. பிரதமர் சொல்கிற பதில் என்ன, உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க அப்படின்னு ஒற்றை வரையில் முடிந்து விடுகிறார். இப்போ நாடாளுமன்றத்துக்கு வந்தால் இந்த உண்மையை அவர் சொல்லணும். இந்த உண்மையை அவர் வந்து சொன்னால் நாட்டு மக்கள் மத்தியில் அவருடைய விஸ்வகுரு என்கிற உலகத்துடைய தலைவன் என்கிற 56 இன்ச் என்கிற அந்த முகமூடி கலண்டு விழுந்துடும். ஆகவே வந்து ஒரு அச்சம், கிட்டத்தட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்திப்பதற்கு, நாடாளுமன்றத்தில் வந்து உட்கார்ந்து பேசுவதற்கு, நீங்கள் தான் மன் கி பாத் பேசுகிறீங்களே,
அல்லது வந்து நீங்கள் ஸ்கிரிப்டை பார்த்துக்கிட்டு போகிற கூட்டத்தில் மூச்சு விடாமல் 3 மணி நேரம் பேசுகிறீங்களே, ஏன் நாடாளுமன்றத்துக்கு வந்து பேச உங்களுக்கு என்ன தயக்கம், என்ன அச்சம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து மக்களுடைய அந்த கேள்விகளுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் வாயிலாக விளக்கம் சொல்வதற்கே உங்களுக்கு வந்து ஒரு அச்சம் இருக்குன்னு சொன்னால், இவ்வளவு ரொம்ப லீஸ்ட் டெமோக்ரஸி, அதாவது ஜனநாயகத்தை இவ்வளவு கொச்சைப்படுத்த முடியும் என்பதற்கு மீண்டும் ஒரு முன்னுதாரணத்தை வந்து மோடி பண்ணியிருக்காரு. அநேகமாக நீங்கள் பாருங்கள், ஒருவேளை வந்து இன்றைக்கும் அவர் வராமல் போயிருந்தாருன்னா நிச்சயமாக மக்கள்கிட்ட அம்பலப்பட்டிருப்பார். நேற்றைக்கே அவர் வந்திருக்கணும், மக்களவைக்கு வரலை, இன்றைக்கி மாநிலங்களுக்கு வந்திருக்கிறாரு. இன்றைக்கி வந்து மாநிலங்களுக்கு ஒருவேளை வந்து என்ன ப்ரெஷர்னால் வந்தாருன்னு தெரியல. ஒருவேளை இவருடைய பாஸ், சூப்பர் பாஸ் அங்கேருந்து நீ நாடாளுமன்றத்துக்கு போகலன்னா ஒன்றை வச்சு என்ன கலாய்ப்பாங்க அப்படின்னு அவர் சொன்னாரா இல்லையான்னு தெரியல. ட்ரம்ப்பு, அதாவது ரொம்ப கேஷுவலாக சொல்லணும்னா, சில பேர் நபர்களை பார்த்தா காலில் விழுவாங்க, ஆனால் இவர் ஃபோன் காலை பார்த்தாலே கீழே விழுந்துடுறாரு. ட்ரம்ப்புக்கும் இவருக்கு நடந்த ஒப்பந்தம் என்ன அப்படின்னு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்குறாங்க. இதுதான் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லணும்ல, அதை சொல்ல மாட்டேங்கிறார். ட்வீட் பண்ணியிருக்காரு. ட்வீட்டில் வந்து உலக அமைதியினுடைய நாயகனாக இருக்கக்கூடிய ட்ரம்ப்புக்கு நான் வாழ்த்துறேன் அப்படின்னாரு. அதாவது சினிமா சொல்லுவாங்களே, அதற்கு இது பதில் இல்லையே அப்படிங்கிற மாதிரி. கேட்ட கேள்வி என்ன ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க? இந்தியாவோட இறையாண்மை பாதிக்கப்படுது, இந்தியாவோட விவசாயம் பாதிக்கப்படுது, அங்கே காலாவதியான நியூக்ளியர் ரியாக்டர் கொண்டு வர்றான்னு சொல்லியிருக்காங்க, $500 பில்லியன் ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க, இந்தியாவிற்கு இதில் நலன் இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு தைரியமாக வந்து பதில் சொல்லியிருக்கணும். நரவாணி புத்தகத்திற்கு விளக்கம் சொல்லியிருக்கணும். எதுவுமே சொல்லாமல் நாடாளுமன்றத்திற்கு வராமல் ஓடி ஒழிகிற ஒரு மோடி என்கிற ஒரு தனி மனிதர், மிகவும் கோழை. அவருக்கு 56 இன்ச்சு மட்டும் இல்லை, அவர் வந்து ஒரு சாதாரண மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு வலு கூட, ஒரு தைரியம் கூட இல்லை நாடாளுமன்றத்தை சந்திப்பதற்கு, மக்களை சந்திப்பதற்கு என்பதை மீண்டும் ஒரு முறை அம்பலப்படுத்தி இன்னைக்கு அவர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. கேட்குற கேள்விகளுக்கு எதுவுமே பதில் இல்லை. இந்தியா வர்த்தக ஒப்பந்தம், அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் பற்றியும் சொல்ல மாட்டாங்க. அதை தாண்டி வந்து நம்ம ராகுல் காந்தி, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியினுடைய கேள்வியே அந்த சீன படைகள் உள்ள வரது அப்படின்றத பற்றியும் பேச மாட்டாங்க. தொடர்ந்து நம்ம பேசலாம் சார். பாஜகவில் இருக்கக்கூடிய எம்பி மனோஜ் திவாரி என்ன சொல்றாரு, பெண் எம்பிக்கள் வந்து பிரதமர் அமரக்கூடிய இருக்கை கிட்ட போய் முற்றுகையிட்டு ஒரு விஷயத்த கிரியேட் பண்றாங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப கயோசா இருக்குன்னு. ஆனா இந்த சைடு பார்க்கும்போது ஜோதிமணி அவர்களாக இருக்கட்டும், இல்லை குற்றம் சாட்டப்பட்ட சுதா அவர்களாக இருக்கட்டும், இந்த 2 எம்பியும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க எங்களுடைய சில விஷயங்களை குறிப்பிட்டு நாங்க வந்து சவுண்ட் போட்டுட்டு அமளி தான் பண்றோமே தவிர நம்ம யாரும் முற்றுகையிடலை, பிரதமர் அந்த இடத்துக்கே வரல, நாங்க எப்படி தாக்கணும் அப்படின்ற தாக்குதலுக்கு நாங்க ஒரு சதி திட்டம் தீட்டணுன்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டை எப்படி வச்சாங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. இதை நம்ம எப்படி பார்க்கறது, ஒரு மக்கள் எப்படி இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறது? அவங்க சொல்றது எல்லாமே ஒரு திசை திருப்பு தான் மொத்தத்துல. அதாவது நேற்று மோடி பதில் அளிக்காததற்கும் இன்னைக்கு அவைக்கு வந்து பதிலளிச்சு தவிர்த்ததுக்கு ஒரே காரணம் தான். அதாவது 3 சம்பவங்கள், அந்த 3 சம்பவங்களை ஒட்டி ஆன 3 கேள்விகள். இந்த கேள்விகளுக்கு பயந்துட்டு தான் மோடி நேற்று வரல, இன்னைக்கு வந்தும் அந்த கேள்விகளான பதில அவர் சொல்லல. அது என்ன அந்த 3 சம்பவம்னு பார்த்தா, சம்பவம் நம்பர் 1 எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படிங்கிறவன் பெரிய பணக்காரன், ஆனா பணக்கார பிம்ப், அதாவது பெரும் பணக்கார பெரிய மனிதர்களுக்கு பிம்ப் வேலை செய்யற ஆள். அதுவும் ரொம்ப கீழ்த்தரமா, அதாவது வயதில் குறைந்த பெண்களையும் சிறுமிகளையும் சிறுவர்களையும் அங்க சப்ளை பண்ற கீழ்த்தரமான ஒரு பிம்ப். அந்த கீழ்த்தரமான பிம்ப் வெளியிட்ட ஃபைல்ஸ்ல, அவர் சம்பந்தமா வெளியான ஃபைல்ஸ்ல இன்றைக்கு ஹர்தீப் சிங் பூரி அப்படின்னு ஒரு மினிஸ்டர் இருக்கார், அவரு அந்த எப்ஸ்டீனோட தொடர்பில் இருக்கிற செய்தி வெளியே வந்திருக்கு. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிரதமர் மோடி இஸ்ரேல் போகும்போது நம்ம சொன்ன வேலையை கச்சிதமா முடிச்சுட்டாரு, அது வேலை செஞ்சிருச்சுன்னு ஒரு பாராட்டி இருக்கிறார். இப்ப இந்த செய்தி வெளியே வந்திருக்கு. இதையொட்டி வர கேள்வி என்னன்னா, அந்த கீழ்த்தரமான பிம்ப் எப்ஸ்டீன், அந்த எப்ஸ்டீன் பாராட்டும் அளவுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறது முதல் கேள்வி. 2வது சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டையர்டு ஆர்மி அபிஷியல் நரவனே அவர்கள் எழுதின வெளிவராத புத்தகத்துல இந்த சம்பவம் வருது. சீனா மெல்ல மெல்ல இந்தியாவோட ஏரியாவில் ஒன்று ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இது சம்பந்தமான செய்தியை அங்க இருக்கிற ஆர்மி அபிஷியல்ஸ் PM ஆஃபீஸ்க்கு தெரிவிக்கிறாங்க. அவன் கொஞ்சம் கொஞ்சமா வரான் ஆர்மி இந்தியன் PM ஆஃபீஸ்ல இருந்து எந்த உத்தரவும் வராமையே இருக்குது. கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டருக்குள்ளார அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு செய்தி வரும்போது PM ஆஃபீஸ்ல இருந்து ஒரு செய்தி வருது, நீங்க உங்களுக்கு தோணுனதை செஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இங்க வர கேள்வி என்னன்னா, இத்தனை கோடி மக்கள் ஓட்டு போட்டு உங்களை பிரதமரா தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிற அந்த நேரத்துல பிரதமரா இருக்கிற நீங்க இவ்வளவு ஒரு இக்கட்டான சூழல்ல முடிவெடுக்காம கோழைத்தனமா இருந்தீங்கன்னா நீங்க அந்த பதவியில் உட்கார்ந்துட்டு இருக்கிற தகுதியானவரா அப்படிங்கிறது 2வது கேள்வி. இப்ப 3வது சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அமெரிக்க டாரிஃப் 50% டாரிஃப் போட்டிருந்தாங்க, 25% டாரிஃப், 25% பெனால்டி.
போட்டிருந்தாங்க. இப்ப அது 18% குறைஞ்சிருச்சு. நான் திருப்பூரை சேர்ந்தவன்கிறது எனக்கு மகிழ்ச்சி தான். ஏன்னா அது குறைஞ்சதுனால திருப்பூர் நல்லா வளமடைய போது அது மகிழ்ச்சி. ஆனால் ஒரு இந்தியனா நான் வெட்கப்படுறேன். ஏன் வெட்கப்படுறேன்னா, இது இந்த டீல் முடிக்கப்பட்ட விதம் அப்படி இருக்கு. இப்போ அமெரிக்காவுக்கு நம்ம போறது 18% போடுறாங்க. ஆனா அமெரிக்க பொருட்கள் இங்க வர்றதுக்கு 0%. ரஷ்யால இருந்து நிபந்தனை இல்லாம வாங்குறத நிறுத்தியாச்சு. அடுத்தது அமெரிக்காவுடைய விவசாய பொருட்கள் இங்க வரப்போது நம்மளுடைய விவசாயிகள் கடுமையா பாதிக்கப்பட போறாங்க. ஒரு டீல் அப்படின்னு வந்ததுனாலே வின் வின் சிச்சுவேஷன் சொல்லுவாங்க. 2 பேருமே ஜெயிக்கிற மாதிரி இருக்கிறதா சக்சஸ்ஃபுல் டீல். அப்பதான் 2 பேரும் கொண்டாட முடியும். இந்த இடத்துல எங்க வின் வின் இருக்கு? அமெரிக்கா தான் வின். அங்க இருக்கிற செக்ரட்டரி கொண்டாடுறாங்க, நம்மளோட விவசாயிகளுக்கு நிறைய பணம் வரப்போகுது, நிறைய விலை கிடைக்க போகுதுன்னு அவங்க ட்வீட் போட்டிருக்காங்க. அவங்க கொண்டாடுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனா நம்ம எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு, இந்த ஒரு சினிமால ஒரு டைலாக் வரும் இல்லைங்களா, படுத்தே விட்டான் ஐயா அப்படிங்கிற மாதிரி, அந்த படுத்தே விட்டான் ஐயாங்கிற கண்டிஷன்ல இப்ப இருக்கும்போது இதை கொண்டாடுறதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? இப்ப எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு இந்த டீலை முடிச்சது பின்னாடி ஏதாவது இருக்குதா அப்படிங்கறதுதான் 2வது கேள்வி. 3வது கேள்வி சார், இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப நீங்க எப்ஸ்டீன் ஃபைல்ஸுக்கு ஒரு பிம்ப் பாராட்டு அளவுக்கு நீங்க நடந்திருக்கிறீங்க. அவன் பாராட்டுறான் உங்களை. அதாவது ஒரு பிரதமரை ஒரு பிம்ப் பாராட்டுறான். அது ஒரு அவலமான சூழல் அது. 2வது பாத்தீங்கன்னா, இப்ப நரவணே சொன்ன மாதிரி சீனா ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டு இருக்கும் போது கூட முடிவெடுக்கிறதுக்கு பயந்துட்டு நீங்க கோழைத்தனமா நடந்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கா கூட இருக்கிற அந்த டீல ஒரு வின்-வின் சிச்சுவேஷன் இல்லாம டோட்டலா சரண்டர் ஆகி நம்ம ஒரு டீலை முடிச்சு வச்சிருக்கீங்க. இப்படி இருக்கும்போது உங்களை 56 இன்ச் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே, அதை கேட்கும் போது உங்களுக்கு கூச்சமாவே இல்லையா அப்படிங்கிறது என்னுடைய கேள்விங்க. இது எல்லாம் இந்த கேள்விகளுக்கு பயந்துட்டு தான் அவர் வரல. இந்த கேள்விகளெல்லாம் திசை திருப்புறதுக்காக தான் நீங்க கேட்ட மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. திசை திருப்புறதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்ததாக காங்கிரஸ்ல இருந்து சந்திரசேகரன் சார் கிட்ட இந்த கேள்வி போகலாம். சார், இப்போ என்னன்னா, இன்னைக்கு தான் மாநிலங்களவை பேசியிருக்காரு பிரதமர் மோடி அவர்கள். பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, காங்கிரஸ் செஞ்ச தப்பை எல்லாம் சரி பண்றதுக்கே எனக்கு நேரம் சரியா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எல்லா நேரங்களிலும் அவர் சொல்றதுதான். மேடம் அவங்க கூட சொன்னாங்க, எம்பி மேடம் கூட சொன்னாங்க, அவங்க பாராளுமன்றத்துல அவர் ப்ரிப்பேர்டு ஸ்பீச்சை தான் பேசுவார். அதாவது அவர் தோன்றதை தான் பேசுவார்னு சொன்னாங்க. அது எப்படின்னா மன் கி பாத் மூடு தான். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை மட்டும் பேசி சென்று விடுவார். ஏனென்றால் முழுமையான, இதுவரைக்கும் இந்தியாவில் இருந்த பிரதமர்கள்லேயே முழுமையான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தாத ஒரே பிரதமர் இவர் தான். அதே மாதிரி பாராளுமன்றத்தில் கேள்வி பதிலுக்கெல்லாம் எல்லாம் நேருவிலிருந்து, இந்திரா காந்தியிலிருந்து, ராஜீவ் காந்தியிலிருந்து, ஏன் வாஜ்பாயிலிருந்து எல்லோருமே உட்கார்ந்து பதில் சொல்லி இருக்கிறார்கள். கேள்வி நேரம் இதெல்லாம் நீங்க நாடாளுமன்றத்தில் பல விஷயங்கள் இருக்கு. ஒத்திவைப்பு தீர்மானம், கவன ஈர்ப்பு தீர்மானம், இதெல்லாம் இந்த ஒரு 10-11 வருஷத்துல நம்ம கேள்விப்படாமலே போயிட்டாங்க மக்கள்லாம். ஏனென்றால் அதெல்லாம் எடுத்துக்கிறது இல்லை. இவங்க நாடாளுமன்றத்துல எம்பிக்களுடைய குரலை ஒலிப்பதற்கு எடுத்துக்கொள்வதில்லை. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் செல்கிறார் என்று சொன்னால் அவர் ஏதோ ஒரு கட்சியின் பிரதிநிதி என்று மட்டும் கிடையாது. பல லட்சம் மக்களுடைய பிரதிநிதியாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் போறார். பல லட்சம் மக்களும் போய் கேள்வி கேட்க முடியாது. அதனால அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் அந்த மக்களின் பிரதிநிதியாக அவர் போய் கேள்வி கேட்கிறார். இன்றைக்கு காங்கிரஸை பற்றி குற்றம் சொல்லலைன்னா தான் நீங்க ஆச்சரியப்படணும். அவர் பாராளுமன்றத்துக்கு வர்றதே அல்லது பொதுக்கூட்டத்தில் பேசுறதே, அதாவது பொதுக்கூட்டத்தில் பேசுவதைத்தான் பாராளுமன்றத்தில் பேசுவார், பாராளுமன்றத்தில் பேசுறது தான் பிரச்சார கூட்டத்தில் பேசுவார். இதுதான் மோடியுடைய ஸ்டைல். நீங்க அவர் பேசின 1-2 சம்பவங்களை சொன்னோம்னாலே தெரியும். நீங்க எதிர்காலம் பற்றிய இலக்கில்லாமல் செயல்பட்டது காங்கிரஸ்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்றார். மாநிலங்களவையில பேசும்போது எதிர்காலம் பற்றிய இலக்கில்லாமல் செயல்பட்டது காங்கிரஸ் சொல்றார். அந்த எதிர்காலம் பற்றிய இலக்கில்லாமல் காங்கிரஸ் செயல்பட்டிருந்தால் இவர் இன்று பிரதமராக உட்கார்ந்தே பேசி இருக்க முடியாது என்பதை அவர் உணர வேண்டும். நான் வளர்ந்த பொருளாதாரம், 3ஆவதாக வளர்ந்து விட்டோம். அது இந்த 2014 நடக்கல. முதல்ல 5 ஆண்டு திட்டம், பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கியது, இதெல்லாம் காங்கிரஸ் தான். அது அந்த பேஸ்ல தான் நீங்க உட்கார்ந்துருக்கீங்கன்றத ஃபர்ஸ்ட் அவர் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் திருப்பி கேள்வி கேட்பாங்கன்றதுக்காக தான் அவர் ப்ரிப்பேர் பண்ணி பேசிட்டு போயிடுறாரு. நீங்க இன்றைக்கு பொதுத்துறை நிறுவனங்கள் 200 கிட்டத்தட்ட காங்கிரஸ் ஆட்சியில உருவாக்குனாங்க. இவர்கள் இந்த 11 ஆண்டு காலத்துல ஏதாவது ஒரு பொதுத்துறை நிறுவனம் இந்த ஆட்சி உருவாக்கியதா பாஜக ஆட்சி அப்படின்னு சொல்லட்டும். சொல்லிட்டு அப்புறம் காங்கிரஸை குற்றம் சொல்லட்டும், நாங்கெல்லாம் இதை உருவாக்கி இருக்கோம்னு சொல்லட்டும். நீங்க தமிழ்நாட்டிலேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐசிஎஃப்ல இருந்து, நெய்வேலி லிக்னைட்ல இருந்து, துப்பாக்கி தொழிற்சாலையிலிருந்து, இது எல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில கடந்த கால ஆட்சியில உருவாக்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள். இவர்கள் ஆட்சியில் என்ன உருவாக்கப்பட்டது அப்படின்னு. அது மாதிரி நாட்டின் வளர்ச்சி எதிர்க்கட்சிகளுக்கு பிடிக்கவில்லைன்னு சொல்றாங்க. எப்படி ஒரு வளர்ச்சி ஒரு இப்ப இது ஒரு பொத்தாம் பொதுவான குற்றச்சாட்டு எப்பொழுதுமே சொல்றது, நாட்டின் வளர்ச்சி பிடிக்கவில்லை எதிர்க்கட்சிகளுக்கு. இப்படி வளர்ச்சி பிடிக்காமல் எதிர்க்கட்சிகள் செயல்பட முடியும் அப்படிங்கிற கேள்வியை பிரதமர்கிட்ட வச்சா அதற்கு பதில் இருக்காது.
நீங்க அது மாதிரி பொதுத்துறை வங்கிகளை லாபகரமாக்கியது காங்கிரஸ் கட்சி தான், இதுதான் பாஜக தான் சொல்றாரு. இவருடைய ஆட்சி தான் பொதுத்துறை வங்கிகள் எல்லாம் லாபகரமாக கொண்டு வந்துச்சு. முதல்ல வங்கிகளே தனியார்ட்ட இருந்துச்சு. ஏழை எளிய மக்களும் சாதாரண மக்களும் வங்கிகளை அணுகணும் அப்படிங்கிறதுக்காக அன்னை இந்திரா காந்தி அவர்கள் காலத்துல வங்கிகள் எல்லாம் தேசியமயமாக்கப்பட்டது அப்படிங்கிறத இவர் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கப்புறம் தான் இவர் வங்கிகிட்ட போக முடியும். முதல்ல வங்கியை தேசியமயமாக்குனது யாரு? இந்திரா காந்தி அவர்களுடைய ஆட்சியில தான் ஆக்குனது. அது மட்டுமல்ல, காங்கிரஸ் ஆட்சியில் பணக்காரர்களுக்கு மட்டுமே கடன் கொடுக்கப்பட்டதுன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். இது எல்லாமே பொத்தாம் பொதுவா அவர் பேசிட்டு போயிடுறாரு, அவ்வளவுதான். எங்கு எப்படின்னு ஒரு ஆதாரத்தை கேட்டா அவர்கிட்ட கொடுப்பதற்கு இருக்காது. நீங்க கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னா சாதாரண மனிதர்களுக்கும் கடன் எல்லாம் கொடுத்து கடன் லோன் மேலான்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 80s எல்லாம் பாத்தீங்கன்னா லோன் மேலா அப்படின்னு சொல்லுவாங்க. 5000 10,000 எல்லாம் வீடு தேடி சென்று கடன் கொடுத்ததெல்லாம் அந்த காலத்துல தொழில் தொடங்க விவசாயத்திற்கு இதுக்கெல்லாம் கடன் கொடுத்தது இருக்கிறது. அவர்களிடமிருந்து ரெக்கவர் பண்ணோம். ஆனா இன்றைக்கு என்ன நிலைமை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்களுடைய ஆட்சி காலத்துல கிட்டத்தட்ட 10-11 ஆண்டு கால ஆட்சி காலத்துல கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி அளவிற்கு வங்கி மோசடி நடந்திருக்கிறது. அதே போல 24 லட்சம் கோடி வாராக்கடன் என்று வங்கிகளால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் இது எல்லாமே சாமானிய மக்களுடைய தலையில தான் விழும். இந்த மோசடியாக இருக்கட்டும் அல்லது வாராக்கடனாக இருக்கட்டும், இது எல்லாமே சாமானிய மக்களின் தலையில் தான் விழும். ஆனா இவ்வளவு தள்ளுபடி பண்ண, அதாவது கார்ப்பரேட்டுகளுக்கெல்லாம் கடன்களை அள்ளி அள்ளி வாரி வழங்கி தள்ளுபடி செய்த இந்த அரசு ஒரு விவசாயத்திற்கு சலுகை கேட்டோம் என்றால், விவசாயிகளுக்கு ஒரு சலுகை கேட்டோம் என்றால் அதை மறுத்து இருக்கிறது. அதைத்தான் நம்ம பார்த்தோம். அவர்கள் 1.5 வருடம் 2 வருடம் டெல்லியில போராடினதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுபோல இவர் இன்னொன்று சொல்வது, ஒரு அனுதாபத்தை தேடுவதற்கு, அதாவது எந்த தேர்தல் வந்தாலும் ஒரு அனுதாபத்தை தேடுறதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுவார். இன்றைக்கு கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, பாராளுமன்றத்துல எனக்கு கல்லறை கட்ட காங்கிரஸ் கட்சி முயற்சிக்கிறது, எனக்கு எதிர்கட்சிகள் எனக்கு சவக்குழி தோண்ட முயற்சிக்கின்றன அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். இது எந்த பிரதமருமே வைக்காத ஒரு குற்றச்சாட்டு. அது ஒரு அபாண்டமான ஒரு அனுதாபத்தை தேட வேண்டும் என்பதற்காக மட்டுமே சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சி எம்பிக்களும் சொல்றாங்க வரலாற்றிலே இல்லாத ஒரு மோசமான குற்றச்சாட்டை தான் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஆனா பிரதமர் நான் வளர்ந்த நாடு அப்படின்றதுதான் என்னோட என்னோட இலக்கே அதான் அப்படின்றாரு. இல்லைங்க, உங்களுக்கு இந்தியா வளர்றது பிடிக்காதா என்ன? நீங்க ஒரு ஆங்கர் வாட் எவர் இட் இஸ் இருக்கட்டும், நான் இங்க உட்கார்ந்திருக்கேன், நான் இந்திய நாட்டின் குடிமகன். ஒவ்வொருவருக்கும் இந்தியா வளர்ச்சி அடையணும், இந்தியாவுடைய வளர்ந்த பொருளாதாரமா இருக்கணும்ன்றது தானங்க ஒரு இது. நீங்க ஆனால் பாராளுமன்றத்துல ஒரு எதிர்க்கட்சி தலைவரை பேச அனுமதிக்கணும். இந்த பாராளுமன்றம் என்பது என்ன? பாராளுமன்றம் என்பது அரசாங்கம் நாடாளுமன்றத்துக்கு கட்டுப்பட்டதுங்க. நாடாளுமன்றம் மக்களுக்கு கட்டுப்பட்டது. இதுதான் ஜனநாயகம். ஜனநாயகத்துல 4 தூண்களா இருக்கிறது: நாடாளுமன்றம், நிர்வாகம், நீதித்துறை, பத்திரிகை. இதுல பத்திரிகை சுதந்திரம் நசுக்கப்படுகிறது. ஏனென்றால் இவர் பத்திரிகையை சந்திக்க மாட்டார். ஆனால் நாடாளுமன்றம், நிர்வாகம், நீதித்துறை, இது 3ஐயுமே முடக்குகின்ற முயற்சியில இந்த அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். நாடாளுமன்ற ஜனநாயகத்துல பேசுறதுக்கு அனுமதிப்பதில்லை. அதாவது நேற்றைக்கே ஒரு குற்றச்சாட்டை எடுத்துக்கிட்டோம்னா, தோழர் கூட சொன்னாரு, ஒரு 3-4 விஷயங்களை திசை திருப்புவதற்காக இது செய்தார்கள் என்று சொல்றாரு. அதுதான் உண்மை. நீங்க அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்கும் இவர்கள் இப்படித்தான் திசை திருப்புற வேலையை செய்வாங்க. இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நாடாளுமன்றம், நிர்வாகம், நீதித்துறைன்ற முக்கிய 3 தூண்களுமே முடக்கப்படுது ஒன்றிய அரசு, பாஜக அரசு தலைமையில் அப்படின்ற உங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சீங்க. தொடர்ந்து நம்ம பேசலாம். அதாவது வாட் அபவுட்ன்னு சொல்லுவாங்க. உன்னை பத்தி கேள்வி கேட்டா அப்புறம் அவர் ஒழுங்கா இவர் ஒழுங்கா அப்படின்னு திசை திருப்புற ஏற்பாடு இருக்குல்ல. இப்போ நீங்கள் பாருங்கள், நாடாளுமன்றத்தில் இன்றைக்கி மோடியோ அல்லது ஒன்றிய அரசோ மக்கள் சொல்லியிருக்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி, தேசத்தினுடைய அடிப்படை பிரச்சனை 3 விஷயம். ஒன்று என்னென்னா, நீங்கள் $500 பில்லியன் இறக்குமதி பண்ணுவோன்னு சொல்கிறீங்க. இந்த ஃபிகர் எப்படி அரைவ் பண்ணுறீங்க? ட்ரம்ப் சொல்கிறார் $500 பில்லியன் இந்தியா இறக்குமதி செய்ய ஒத்துக்கொண்டிருக்கிறது. இப்போ எவ்வளோ தெரியுமா இறக்குமதி? 50 பில்லியனுக்கும் குறைவு தான். அப்படின்னா 10 மடங்கு அதிகமாக நீங்கள் என்ன வாங்க போகிறீங்க? இப்போ இங்கே சாந்தி அப்படிங்கிற ஒரு பில்லை கொண்டு நியூக்ளியர் ரியாக்டர்ஸை நீங்கள் அணுசக்தி துறையை தனியாருக்கு திறந்து விட்டீங்க. இப்போ அமெரிக்காவில் காலாவதியாக போன நியூக்ளியர் ரியாக்டர்ஸை அவங்க சொல்கிற ரேட்டுக்கு நீங்கள் வாங்க போகிறீங்களா? இது யாருடைய பணம்? $50 பில்லியன் இருக்கக்கூடிய இறக்குமதியை 10 மடங்கு அதிகமாக ட்ரம்ப் சொல்கிறாரு. நீங்கள் கேட்குறீங்கன்னு சொன்னால் இந்தியாவுடைய பொருளாதார இழப்பு இருக்குது. வளர்ந்த நாடு நீங்கள் சொல்கிறதுக்கு இந்த ஒப்பந்தம் பலன் தருமாங்கிற ஒரு முக்கியமான கேள்வி என்பது. 2, ட்ரம்ப் வெற்றி பெறுவதற்கு அங்கே இருக்கக்கூடிய ரூரல் ஓட்டர்ஸ், அதாவது விவசாயிகள் தான் அதிகமாக வாக்களிச்சிருக்கிறாங்க. அவங்ககிட்ட என்ன வாக்குறுதி கொடுத்துருக்காருன்னா, இந்தியா போன்ற நாடுகளை நான் உங்கள் சந்தைக்கு திறந்து விடுவேன் அப்படின்னு அவர் அங்கே கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை மோடியின் மூலமாக இன்றைக்கி நிறைவேற்றியிருக்கிறார். இப்போ நீங்கள் இந்திய மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? நீங்கள் என்ன சொன்னீங்க? இன்றைக்கி 4வது பொருளாதாரமாக வளர்ந்துருக்குன்னு சொல்கிறீங்க. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாங்க? 16.7 லட்சம் கோடி கடன் வாங்குவது என்று ஒன்றிய அரசாங்கம் முடிவு செய்திருக்கிறது. வளர்ந்த பொருளாதாரம்னா எதுக்கு நீங்கள் 16.7 லட்சம் கோடி கடன் வாங்கணும்? இந்த 16.7 லட்சம் கோடி என்கிற பணம் எதற்கு ஒப்பானது என்று சொன்னால்,
50 கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இந்த ஒன்றிய அரசாங்கம் நீ கட்ட வேண்டாம், வாராக்கடன், டாக்ஸ் ஹாலிடே, டாக்ஸ் வெய்வர் என்று சொல்லி கிட்டத்தட்ட 16 லட்சம் கோடி ரூபாயை விட்டு கொடுத்த பணத்தை வந்து நீங்கள் இன்றைக்கி கடன் வாங்குறதுன்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கீங்க. அடுத்து வந்து நீங்கள் ரஷ்யாவில் வாங்கக்கூடிய எண்ணெய், ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வேர்ல்டுலேயே ஒரு சீப்பஸ்ட்டாக உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபரில் ஆயில் கொடுக்குறோன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்தியா வாங்கிட்டு இருக்கு. இந்தியா ஒரு பெரிய சந்தை. அப்போ ரஷ்யாகிட்டேருந்து விலை குறைவாக வாங்கி கொண்டிருந்த அந்த ஆயிலை நீ கட் பண்ணுன்னு அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, நீ வாங்குறது நிறுத்தினீங்கன்னா உக்ரைன் பாதுகாக்கப்படும் சொல்கிறாரு. ஒரு தமிழ் சினிமாவில் வந்து கண்ணாடி திருப்பினா ஆட்டை ஓடுமான்னு கேட்பாங்கல்ல, அங்கேருந்து இந்தியா வாங்குகிற எண்ணெயை கட் பண்ணால் உக்ரைன் பாதுகாக்கப்படும் இவர் சொல்கிறாருன்னா அதை மோடி நம்புகிறாரு அப்படின்னு சொன்னால், வெனிசுலாவிலிருந்து நீங்கள் ஆயில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வாக்களித்த இந்துக்கள், நீங்கள் தான் இந்துக்களுக்கான அரசுன்னு மீண்டும் மீண்டும் சொல்லிகிட்டே இருக்கீங்களா, அண்டர்லைன் பண்ணி, இந்துக்கள் ஒருவேளை இப்போ கொடுக்குற விலையை விட 100 என்பது எப்படி தங்கம் ஏறிட்டே இருக்க மாதிரி பெட்ரோல் விலை ஏறப்போகுதா? இந்தியாவுடைய எல்லா விதமான நலன்களையும் நீங்கள் வந்து காலில் போட்டு ட்ரம்ப்னுடைய காலில் போட்டு நீங்கள் சரண்டர் ஆகிட்டு நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு பாஜக என்கிற கட்சியினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக நீங்கள் சரண்டர் ஆகுங்க. அதில் எங்களுக்கு இன்னும் ஆட்சேபனே கிடையாது. உங்களுடைய பாலிசியே என்னன்னு சொன்னால் ப்ரோ இம்பீரியலிஸ்ட் தான், ஏகாதிபத்தியத்துடைய காலில் இந்தியாவிற்கு. இப்போ வந்து எல்லாத்துக்கும் நேரு பற்றி பேசுகிறாங்க, காங்கிரஸ் பற்றி பேசுகிறாங்க, ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவாங்க. கொரோனா வரும்போது சொன்னாங்களாம் இந்தியாவுக்கு கோவிட் வர்றதுக்கு நேரு தான் காரணம்னு. எப்போ அவர் எப்போ செத்து போயிட்டார், இப்போ கோவிட் வந்திருக்குன்னா அவர் ஒரு வேளை சர்வதேச விமான நிலையங்கள் கட்டலைன்னா வெளியூர்லேருந்து ஃப்ளைட் வந்திருக்காது, வெளியூர்லேருந்து ஆட்கள் வர்றதுன்னா அவங்க தானே கோவிடை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாத்துக்கும் இவங்க வந்து, அதாவது சொல்லுவாங்க பனை மரத்தில் நெறி கட்டினா அந்த மாதிரி வந்து போகாத ஊருக்கு வழி கண்டுபிடிக்கிற இந்தியாவுடைய நலன்களை அந்நிய நாடுகளுக்கு, குறிப்பாக அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு அடகு வைக்கிற, வாக்களித்த மக்களுக்கு துரோகம் செய்கிற இந்த எல்லாத்தையும் ஒருவேளை மோடி பேசினா அல்லது எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டால், அது நாடாளுமன்றத்துடைய விவாதங்கள் அடிப்படையில் நேரடியில் ஒளிபரப்பப்பட்டால், சமூக ஊடகங்களில், அச்சு ஊடகங்களில், காட்சி ஊடகங்களில் வந்தால் இவங்க அம்பலப்பட்டு விடுவாங்க என்று அஞ்சி நடுங்கி இந்திய மக்களுக்கு எதிரான பொருளாதார யுத்தத்தை அமெரிக்க ஏகாதிபத்தியத்துடைய நலன் சார்ந்து இந்தியாவுடைய நலனுக்கு எதிராக இந்த மோடி அரசாங்கம் என்பது அமுல்படுத்தி கொண்டிருக்கிறதுங்கிறது தான் அவர் நாடாளுமன்றத்துக்கு நேற்று வரலைன்னு சொன்னதும். அதாவதுங்க இந்த பெண் எம்பிக்கெல்லாம் வந்து நின்று சத்தம் போட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல, நாடாளுமன்ற காவலர்கள் இருக்காங்கல்ல, சத்தம் போடும்போது நீங்கள் வெளியே அனுப்பலாம்ல, பெண் காவலர்கள் இருக்காங்க, ஆண் எம்பிக்கள் ஆண் காவலர்கள் இருக்காங்க. உயிருக்கே அச்சுறுத்தல் அப்படின்னு சொன்னால், இப்போ அவங்க சல்மா கவிஞர் சொன்னாங்கல்ல, சாப்பிட்ற கேன்டீன்லேயே நீங்கள் ஸ்பூனையும் ஃபோக்கையும் கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நாடாளுமன்றத்துக்கு என்ன கொண்டு வருவாங்க? என்ன உங்களுக்கு எப்படி என்ன அச்சம் இருக்குது? அப்படி இதெல்லாம் நீங்கள் சிறுபிள்ளைத்தனமாக நீங்கள் வந்து சொல்கிறத நாட்டு மக்கள் கேட்பாங்க, உங்கள் மேலே ஒரு பரிவு வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்கள். அது மாதிரியான ஒரு காமெடி எதுவுமே கிடையாது. உங்களை பார்த்து பரிவு வராது. நீங்கள் வந்து இந்தியாவிற்கு எதிரான பாவத்தை செய்கிறீங்கன்னு உங்கள் மேலே மிகப்பெரிய கோபமும் ஒரு அருவருப்பும், கிட்டத்தட்ட அரசியலிருந்தே நீங்கள் தனிமைப்படுத்த வேண்டும் என்கிற மிகப்பெரிய கோபம் தான் வரும். அது 5 மாநில சட்டமன்ற தேர்தல் வாயிலாக மோடி பார்க்க போகிறார். அடுத்த நாடாளுமன்ற தேர்தலோட அநேகமாக அது கடைசி டேர்மாக இருக்குங்கிறது தான் சொல்ல வேண்டியிருக்கு. சல்மா மேம், இப்போ வந்து என்னன்னா இவருடைய ஆட்சி காலத்தில் வந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசப்படுவது தொடர்ந்து முடக்கப்படுது ஒன்றிய அரசு, பாஜக தலைமையில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தில். இதற்கு முன்னதாக எதிர்க்கட்சி தலைவர்கள் யாராவது பேசும்போது ஏதாவது தடுக்கப்பட்டிருக்கா, அவங்களுடைய கருத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கா? உங்களுடைய வந்ததுக்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவர்களை வந்து அவங்க மதிக்கிறதும் கிடையாது. அவங்களுடைய பேச்சை வந்து எப்பவும் ஏதாவது பேசினாங்கன்னா அவங்கள சஸ்பெண்ட் பண்றது, அது மாதிரியான விஷயங்கள் தான் தொடர்ச்சியா பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கு அடிப்படையான காரணம் இதுதான். தங்கள்கிட்ட வந்து தாங்கள் செய்யக்கூடிய மக்கள் விரோத சட்டங்களையும் செயல்பாடுகளையும் யாரும் வந்து ஏற்றக்கூடாது, கேட்க ஆரம்பிக்கும் பொழுதே அவருடைய குரல்களை முடக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது போன்ற ஒரு மிக மோசமான ஒரு நடவடிக்கையை தொடர்ச்சியாக அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லை, எல்லா காலத்திலையும் நீங்க எவ்வளவு காலத்துக்கு வந்து நேருவை குற்றம் சாட்டிட்டு ஆட்சி நடத்துவீங்க காங்கிரஸ் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு போறாங்க. 45 ரூபாயாக இந்திய ரூபாய் டாலருக்கு மதிப்பிழந்திருந்தப்போ ஐசியூல இருந்தது இந்தியாவுடைய பொருளாதாரம்னு சொல்லி இதே மோடி வந்து சொல்லியிருக்காரு. ஆனா இன்னைக்கு 92 ரூபாயா இருக்கு ஒரு டாலர் வந்து. அப்போ இப்ப எங்க இருக்கு? அத கொஞ்சம் யாரா இருந்தாலும் படித்த மக்களாக இருந்தாலும் சரி, பாதிக்கப்படக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக அதனுடைய எதிர்ப்பை காட்டுறதுக்கு நெடுந்தொலைவு இல்லை. அவங்க பாதிக்கப்படும் பொழுது நிச்சயமாக அவங்க கேள்வி கேட்க போறாங்க. அதற்கு அவங்கள்ட்ட பதில் இருக்காது. மக்களை இப்ப எதிர்கட்சிகளையும் முடக்கிறது போலதான் நீங்க தொடர்ச்சியாக மக்களையும் முடக்கிறதுக்கு
அதாவது விவசாய சட்டங்கள் கொண்டு வந்தப்போ எப்படி வந்து மக்களை முடக்கிறதுக்கு விவசாயிகள் போராடினப்போ முயற்சி செஞ்சீங்கங்கிறதையும் அதுல தோல்வியுற்றீர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒன்றும் இல்லை, ஐசிஎஃப் நீங்க வந்தே பாரத் ட்ரெயின் விடுறோம் அப்படின்னு சொல்லி பெருமையா பீத்திக்கிறீங்க இல்லையா? ஐசிஎஃப் வந்து நேரு உருவாக்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு சென்னையில இருக்கு. இன்னைக்கு நேத்து வந்து 80,000 பெட்டியை வந்து அவங்க நேத்து தயாரிச்சு முடிச்சிருக்காங்க. அதாவது உலகிலேயே அதிகமாக வண்டி பெட்டிகள் ரயில்வே கூப்பைகளை தயாரித்த ஒரு நிறுவனம் அப்படின்னு சொன்னா அதுதான். நீங்க வந்து இவ்வளவு பெரிய விஷயத்தை இன்னைக்கு உருவாக்கி வச்சிருக்கு நேருடைய ஆட்சியில தான் நடந்தது. ஆனா நீங்க எதை உருவாக்குனீங்க? எல்லாவற்றையும் நேரு உருவாக்கி அத்தனையும் நீங்க வித்திருக்கீங்க. இன்னும் வந்து இந்த நாட்டை கடனில் கொண்டு போய் தள்ளுறீங்க. கார்பரேட்டுகளுக்கு சாதகமாக நடந்துக்கிறீங்க. ஒரு மோடியுடைய நண்பருங்கிறதுக்காக ட்ரம்ப் சொல்ற எல்லாத்தையும் நீங்க கேட்பீங்க. அதனால இந்த நாட்டு மக்கள் பாதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு துளி கவலை இல்லை. ஏதோ ஒரு நாடு பலனடையட்டும், ஆனா நம்ம நாட்டு மக்கள் பாதிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை எந்த ஒரு மக்களுள்ள ஒரு அரசாவது ஒரு பிரதமராவது எடுப்பாரா என்று கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா நிச்சயமாக அப்படி யாராலையும் செய்ய முடியும். ஏன்னா எல்லாருமே ஒரு ஆட்சிக்கு வரும்பொழுது என்ன சொல்றோம் தான், நான் இதெல்லாம் பண்ணுவேன், இந்த நாட்டை உயர்த்து கொண்டு போவேன், முன்னாடி இருந்தவங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணிட்டு ஆட்சிக்கு வருவாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, முன்னாடி இருக்கக்கூடிய ஆட்சியை தான் இன்னைக்கு சொல்லிட்டு, ஆனா அவங்க செஞ்ச எல்லா விதமான மிகப்பெரிய விஷயங்களையும் நீங்க விற்கிறீங்க. இப்போ தனியாருக்கு வித்துடுறீங்க, அல்லது இன்னைக்கு மிகப்பெரிய மோசமான ஒரு அழிவை இந்த நாட்டுல கொண்டு வந்து சீரழிவை கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. இப்போ இதை வந்து மக்களுடைய சார்பாக எதிர்க்கட்சிகள் இந்த சட்டங்களுக்கு எதிராக குரல் எழுப்பும் பொழுது அவர்களை வந்து நீங்க வந்து அவங்க எங்களை அடிக்க வர்றாங்க, அல்லது அவங்க என்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி ஒரு எப்பொழுதுமே அவர் இப்படிதான், நான் ஒரு ஏழை தாயுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு இரக்கத்தை எதிர்பார்ப்பாரு, அல்லது நான் வந்து டீ விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இரக்கத்தை எதிர்பார்ப்பாரு. ஆனா நீங்க வந்து ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தையே அழிப்பீங்க, அது மக்களுக்கே வாழ்க்கையே சீரழிக்கக்கூடிய ஒண்ணா இருக்கும். இன்னைக்கு வேலைவாய்ப்பு திட்டம், கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் மன்ரேகாவை வந்துட்டு நீங்க ஒழிச்சு கட்டியிருக்கீங்க. இப்ப இதெல்லாம் செய்யறப்போ நீங்க வந்து இப்ப போய் வந்து மக்கள்கிட்ட போய் நின்று கண்ணை கசக்குனீங்கன்னா மக்கள் வந்து என்ன செய்வாங்க? உங்க முகத்துல வந்து எந்த மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட போவீங்கிற கேள்விதான் எங்க எல்லாரும் முன்னாடி இருக்கு. இன்னைக்கு இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான விஷயங்களை வந்து வியாபாரத்தையோ அல்லது பொருளாதாரத்தையோ நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு அமெரிக்க அரசாங்கமோ அதிபரா இருக்கிறாங்க. எப்ஸ்டைன் ஃபைல் வந்து இன்னைக்கு மிக மோசமாக இந்தியாவுடைய மோடி அங்கே போய் இஸ்ரேலுக்காக ஏதோ பண்ணியிருக்காரு, நான் சொன்னதை செஞ்சாங்கன்னு சொல்லி அந்த ஃபைல்ல வருது. இப்ப இதற்கெல்லாம் பதில் கேட்காம ஒரு எப்படி எதிர்கட்சிகள் இருக்கும்? இது எல்லாமே இந்திய நாட்டுடைய பொருளாதாரத்துடையும் வளர்ச்சியோடையும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், தனிநபர் சார்ந்த பிரச்சனை அல்ல. அது எப்ஸ்டைன் வந்து நான் சொன்னபடி ஒர்க்க வச்சு இந்த விஷயம் நடந்தது, மோடி செஞ்சாருன்னு சொன்னான்னா அப்ப அவர் என்ன கேட்டாரு, நீங்க என்ன செஞ்சீங்க, இது யாருக்கு பலன் அளிச்சது, இந்த நாட்டுக்கு என்ன மோசமான விளைவை கொண்டு வந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நாட்டு மக்களுக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா? அந்த உரிமையை தான் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரில, ஒரு இந்திய ஜனநாயக நாட்டுல எதிர்க்கட்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளித்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்கஷனும் டிபேட் இருந்தாதான் அது ரொம்ப நல்ல வளர்ச்சி அடைந்த பாரதமா அவங்க சொல்ற மாதிரியே மாறும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கீங்க. தொடர்ந்து பேசலாமா பாரதி சார்? மக்களவைக்கு வரவே இல்லை, ஆனா மாநிலங்களவைக்கு வந்திருக்காரு. வந்து இன்னைக்கு பேசின பேச்சு, இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் ஒரு செஷனுக்கு ஒரு தடவை வரதே ரொம்ப பெரிய விஷயம், இந்த தடவை மாநிலங்களவையில அவர் பேசின பேச்சு அப்படின்ற ஒரு எதிர்க்கட்சிகளை குற்றச்சாட்டு இருக்கு. கேட்ட கேள்விகளுக்கு பதில் இல்லை. இதை நம்ம எப்படி பார்க்கறது? நாட்டினுடைய பாதுகாப்பு குறித்து அவர் பேசுவாரா, அவர் செய்ய வேண்டிய விஷயங்கள் பத்தி பேசுவாரான்னு பார்க்கும்போது அது நிறைவேறி இருக்கா? மக்கள் வந்து அவர்கிட்ட என்ன பதில் எதிர்பார்த்தாங்களோ அந்த பதில் அவர் சொல்லல. எந்த கேள்விக்கான பதில் எதிர்பார்த்தாங்களோ அந்த கேள்விக்கான பதில் அவர் சொல்லல. அவரா சில சொன்னதை வச்சு பார்க்கும்போது அதுவுமே நிறைய அபத்தங்கள் தான் அதுல இருந்திருக்குதா நான் நினைக்கிறேன். இப்ப போன தடவை கூட நீங்க என்கிட்ட கேட்டீங்க, இப்ப மோடியை தாக்க சதி அப்படின்னு சொல்லிட்டு ஓம் பிர்லா சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சதி ஒரு மதத்துக்கும் இன்னொரு மதத்துக்கும் சண்டை மூட்டி விடுறது, ஒரு இனத்துக்கு இன்னொரு இனத்துக்கும், ஒரு மொழிக்கும் இன்னொரு மொழிக்கும் சண்டை மூட்டி விடுறது, அதில் விழக்கூடிய பிணத்தினால அரசியல் ஆதாயம் தேடுறது, இது எல்லாமே பிஜேபியுடைய கேரக்டர். அது வந்து காங்கிரஸுக்கு பொருந்தாது. இப்ப இன்னைக்கு மோடி பேசின ஸ்பீச்ல கூட அதை ட்ரை பண்ணியிருப்பாரு, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது ரவ்னீத் சிங் பிட்டு அப்படின்ட்டு ஒரு மினிஸ்டர் இருந்தாரு, அவரை துரோகின்னு சொல்லி ராகுல் காந்தி சொல்லியிருப்பார். அப்ப ராகுல் காந்தி ஏன் அவரை துரோகின்னு சொன்னாரு தெரியுமா? ஏன்னா அவர் சீக்கியர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயுமே ஒரு மதம் மோதலை உண்டாக்குறதுக்கு ட்ரை பண்ணவர் தான் நம்ம மோடி. அதனால இந்த கேரக்டர் அப்படிங்கிறது பிஜேபியுடையது, அது இந்த பக்கம் வராது. ரெண்டாவது அவர் பேசினதெல்லாம் பார்த்தோம்னு வச்சுங்களேன்,
வலிமை மிக்க நாடாக இந்தியா மாறி வருகிறது அப்படின்னு சொல்லுவார். அதாவது இங்க தமிழ்நாட்டுல நம்ம விஜய் பேசுற மாதிரி தான், பூரா பஞ்ச் டைலாக் அள்ளி விடுவாங்க. எந்த சப்ஸ்டான்சியேஷனும் அதுக்கு இருக்காது, அதுக்கு எந்த ப்ரூஃபும் இருக்காது. அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போயிட்டு இருப்பார். அந்த மாதிரிதான் வலிமை மிக்க நாடாக மாறி வருகிறது. எங்க வலிமை மிக்க நாடாக மாறி வருகிறது? அது வலிமை மிக்க நாடா இருந்ததுன்னா ஏன் அமெரிக்கா காலில் போய் விழுகிறீங்க? அமெரிக்கா கிட்ட போய் இப்படி ஒரு மோசமான டீலை நீங்க ஏன் போடுறீங்க? அதனால வலிமை மிக்க நாடா மாறி வருகிறது அப்படிங்கிறதுல அவரோட பஞ்ச் டைலாக் அவ்வளவுதான். அடுத்தது, ரொம்ப நாளா அவங்க சொல்லிட்டு வர ஒரு பொய் என்னன்னா, பொருளாதாரத்தில் 4வது பெரிய நாடு, 3வது நோக்கி நம்ம முன்னேறிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டோட்டல் ஜிடிபியை பார்த்தோம்னா ஒரு நாட்டுடைய வளம் தெரியாது, பெர் கேபிட்டா ஜிடிபியை பார்த்தா தான் தெரியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 10 பேர் இருக்காங்க, அந்த குடும்பத்துல 10,000 ரூபாய் அவங்க சம்பாதிக்கிறாங்க. இன்னொரு குடும்பம் இருக்குது, 2 பேர் தான் இருக்காங்க, 9,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. இப்ப சின்ன குழந்தையை கூப்பிட்டா கூட சொல்லும், இந்த 2 குடும்பத்துல எது வளமா இருக்குதுன்னு கேட்டா அந்த 2 பேர் இருக்க குடும்பம் தான். ஏன்னா ஆளுக்கு 4,500 ரூபாய் அவங்க சம்பாதிக்கிறாங்க, ஆனா இங்க இருக்கிறவங்க ஆளுக்கு 1000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறாங்க. இதுதான் வந்து பெர் கேபிட்டா ஜிடிபி அப்படிங்கிறது. இப்ப இது வந்து 3வது பெரிய நாடாக மாறி வருதுன்னு சொல்றாங்க. ஆனா பெர் கேபிட்டா ஜிடிபியில இந்தியா எந்த இடத்துல இருக்குது? மொத்தம் 193 நாடுகள்ல இந்தியாவோட ரேங்கிங் 136. 3 எங்க இருக்குது, 136 எங்க இருக்குது? இதுதான் உண்மையான வளர்ச்சியை காட்டும். இந்த இடத்துல இருக்கிறோம்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த இடத்துல இருந்து வளர முடியும். இதை மூடி மறைச்சிட்டு மக்களுக்கு போலியான பிம்பத்தை இந்த பாஜக அரசு, மோடி அரசு கொடுத்துட்டு இருக்காங்கிறத நான் சொல்றேன். ஒரு போலியான விவசாயிகளுக்கு பாஜக அரசு ஏற்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்ற உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணீங்க. சந்திரசேகரன் சார், இப்போ வந்து என்னன்னா, விக்ஷித் பாரத், வளர்ச்சியடைந்த பாரதம் அப்படின்றத நோக்கி தான் நாங்க போறோம் 2047 அப்படின்றத சொல்றாங்க. ஆனா அவங்களுடைய விஷயங்கள்லாம் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் வேல தான் போகுதா, இல்ல கேட்கும் கேள்விகளுக்கு பதிலே இல்லையே? இது எப்படி நம்ம மக்களுக்கு ஒரு நிறைவு பார்வையா உங்களுடைய கருத்து? முதல்ல ஒரு விஷயத்த நான் தகவலை தெரிவிக்க விரும்புறேன். பாராளுமன்ற நடவடிக்கைகள் எல்லாம் நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். எல்லாருமே மக்கள் பாக்குறாங்க. கடந்த ஆட்சியிலையும் சரி, அதற்கு முந்தைய ஆட்சியிலும் சரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். எதிர்கட்சி தலைவர் என்பவர் எழுந்திருந்தாலே அவரை பேச அனுமதிப்பாங்க, பாராளுமன்றத்துல சபாநாயகர் பேச அனுமதிப்பாங்க. அது மட்டும் இல்லாம பிரதமர் அப்படிங்கிறது, நீங்க இப்ப அவையில கலாட்டா, கூச்சல், குழப்பம் அதெல்லாம் இல்லாம இருந்துச்சா அப்படின்னு கேட்டா எப்பொழுதுமே இருந்திருக்கு. சட்ட நகலை கிழித்தெறிவது, சபாநாயகரை முற்றுகையிடுவது, போய் அவர் சபாநாயகர் டேபிள் முன்பு அமர்வது எல்லாமே இருந்திருக்கு. கடந்த ஆட்சியில மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சியில மன்மோகன் சிங் அவர்கள் ஒரு பேச்சு அவரை எடுத்து பாராளுமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது பாஜக உறுப்பினர்கள் எல்லாம் சென்று, நான் அந்த புகைப்படத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நான் இப்பொழுது காட்டுகின்ற அந்த புகைப்படத்தை பாத்தீங்கன்னா தெரியும், மன்மோகன் சிங் அவர்களை சுற்றி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேரோ செய்தார்கள். அவர் அப்பொழுதும் பேசி அதை முடித்து விட்டு தான், அதற்காக அவர் அச்சப்பட்டு உட்காரவில்லை. அவர் பேசாத பிரதமர் என்று இவர்கள் தான் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஆனா அவரே கூட நின்று பேசிவிட்டு தான் சென்றார். அவர்களை சுற்றி அவர்கள் பேப்பரை கிழிச்சு அவர் மேல போடுறதும், அவரை தாக்க முயற்சி பண்ணதும் அது உண்மையிலேயே அப்போது நடந்தது. ஆனால் இப்பொழுது சபாநாயகரின் பின்னால் ஒளிந்து கொண்டு மோடி அவர்கள் அவைக்கு வர அஞ்சி வராமல், பதிலளிக்க வராமல் ஒளிந்து கொண்டிருக்கிறார் என்று, வராமல் தவிர்த்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. அதற்காக ஒரு பெண் எம்பிக்கள் மீதே பழிச்சுமையை சுமத்தி இருக்கிறார் சபாநாயகர் என்பதைத்தான் வரலாற்றில் இல்லாத ஒரு தகவலா நான் இங்க தெரிவிக்க விரும்புறேன். இன்றைக்கு குடியரசுத் தலைவரின் உரை அப்படின்னா, குடியரசுத் தலைவரின் உரையில வந்து முக்கியமா குறிப்பிடப்பட்டது தேச பாதுகாப்பு என்பதுதான் முக்கியமா குறிப்பிடப்பட்டது. இவர்கள் எப்பொழுதுமே சொல்லுவாங்க, அது நான் அந்த வார்த்தையை குறிப்பிட விரும்பவில்லை என்று சொன்னால் கூட சில சமயம் பொதுக்கூட்டத்தில் கூட சொல்லுவாங்க, அயோக்கியர்களின் கடைசி புகலிடம் வந்து தேச பாதுகாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்ற போர்வையில ஒளிஞ்சிப்பாங்க இவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவர்கள் தேச பாதுகாப்பு என்பதைத்தான் முக்கியமான பகுதியாக இவர்கள் திருப்பி திருப்பி குறிப்பிட்டாங்க குடியரசுத் தலைவர் உரையில. இன்றைக்கு தேசத்தின் பாதுகாப்பு பத்தி தான் நம்ம முழுக்க குடியரசுத் தலைவர் உரையில பேசினாங்க. ஆனா அதற்கான ஒரு பாதுகாப்பு குறித்த பதிலே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பத்ரி சார், இப்போ என்னன்னா, நாட்டின் பாதுகாப்பை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம், ஆனா எனக்கே பாதுகாப்பு இல்லைன்னு பிரதமர் சொல்றாரு. எப்படி சார்? சுருக்கமா சொல்லணும்னா, ஹிட்லரை வரலாற்றில் வாசித்திருக்கிறோம், மோடியின் வழியே ஹிட்லரை இன்னைக்கு நாம் தரிசித்து கொண்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் வந்து ஹிட்லர் வரலாற்றில் என்னவெல்லாம் செய்தாரோ அதை மோடி செய்து கொண்டிருக்கிறார். மோடியின் வழியே ஹிட்லரை வந்து பார்க்க முடியும். இப்போ இந்தியாவுடைய டெமோக்ரஸி எப்படி இருக்குது? அதாவது ஹிட்லர் என்ன பண்ணார்னா, தன்னுடைய பாராளுமன்ற கட்டடத்துக்கு தீ வச்சுட்டு பல்கேரிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவரை வந்து அவர் தான் தீ வச்சார் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றத்தை பகிரங்கமாக சொல்லணும். அது இல்லைன்னு ஆகிப்போச்சு. அது மாதிரி இவர் சொல்கிற எல்லாமே தனக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்வது என்பது, அதாவது ரொம்ப பச்சை பொய் சொல்வதற்கு இவர் எப்போவுமே கூச்சப்படுறதில்லை. இந்தியாவுடைய டெமோக்ரஸி எங்கே இருக்குது? ஒரே ஒரு தரவு மட்டும் நான் சொல்லிடுறேன். த எக்கனாமிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட் EIU என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவுடைய டெமோக்ரஸி வந்து ஃப்ளாவுடு டெமோக்ரஸி 41வது இடத்துல இருக்குது. அதாவது வந்து நீங்கள் வந்து VDEM அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து ஆய்வு பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எலக்ட்ரோல் ஆட்டோக்ரஸி, அதாவது பட்டியலிடப்பட்ட 100 நாடுகளில் 167 நாடுகளில் இந்தியா 100வது இடத்துல இருக்கிறது. அப்படின்னா நீங்கள் உள்நாட்டிலும்
மக்களுக்கு எதிராகத்தான் இருக்கீங்க. சர்வதேச அரங்கத்திலும் உங்களுடைய பேராமீட்டர்ஸ் வந்து சரியாக இல்லை. பொய் சொல்கிறீங்க, வாக்களித்த மக்களை ஏமாத்துறீங்க. இதர ஜனநாயக கட்சிகளைப் போல, இதர அரசியல் கட்சிகளைப் போல பாஜகவை வெளிநடத்தக்கூடிய ஆர்எஸ்எஸ்ஸை நாம் புரிந்து கொள்ளவே கூடாது. இது வந்து ஜனநாயகத்திற்கும் மக்களுக்கும் எதிர்காலத்திற்கும் ஒரு எதிரானவர்கள். எல்லா டைமென்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரொம்ப ஒரு பாய்சனைஸ்டு பார்ட்டி என்கிற முறையில், பாய்சனைஸ்டு ஐடியாலஜி என்கிற முறையில் இவங்களை புரிஞ்சுக்கணும். இவங்களுடைய நடவடிக்கைகள் ஒவ்வொன்றும் அது நிரூபித்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக மக்கள் இவங்களை புறக்கணிப்பாங்க. சல்மா மேம், உங்ககிட்ட கேட்குறோம். இப்போ என்னன்னா, கேட்கும் கேள்விகளுக்கு பதில் இல்லை, எம்பிக்கள் மீது குற்றச்சாட்டு, நாங்கள் பதிலை எதிர்பார்த்தா நீங்கள் இன்னொரு விஷயத்த பேசுறீங்க அப்படின்றது தான் எதிர்க்கட்சிகள் எல்லாரும் சொல்றாங்க. அங்கே மாநிலங்களவையிலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய நிறைவு பார்வை சுருக்கமாக. அகங்காரமும் ஆணவமும் மிகுந்த ஒரு தன்மையை தான் நான் மாநிலங்களவையில வந்து பார்க்க முடியுது. அந்த யாருக்குமே இந்த நாட்டின் மீது தேசபக்தியை பற்றி அவங்க மணிக்கணக்கில் பாடம் எடுப்பாங்க. ஆனால் இந்த நாட்டினுடைய வீழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை பற்றி யாருக்குமே எந்த அக்கறையும் கவலையும் இல்லை. எல்லாருமே வந்து நாங்கள் என்ன தப்பு செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதிர்க்கட்சிகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நீங்கள் வாய் திறக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலையோடு இயங்குறதுங்கிறது இந்த ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்துன்னு நான் பார்க்குறேன். மிகப்பெரிய அளவுக்கு நான் ஒரு அச்சுறுத்தலாகவும் பார்க்குறேன். இப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா இந்த நாடு எப்படி எந்த திசையை நோக்கி போகும்? இப்போவே இவ்வளவு தங்கத்தினுடைய விலை எவ்வளவு ஏறி இருக்கு, பணத்துடைய வீழ்ச்சி எப்படி இருக்கு, இப்பொருளாதாரத்தை வந்து எவ்வளவு சீரழிக்க முடியுமோ அது அத்தனையும் இப்போ சீரழிப்பதற்கான இப்போ அமெரிக்காவுடனோட ஒப்பந்தமும் போட்டிருக்கு. அப்புறம் இன்னைக்கு கனிம வளங்களை கொள்ளையடிப்பதற்கான அதானி அம்பானிகளுக்கு அந்த உரிமங்களும் வழங்குவதற்கு எல்லாம் தயாராகிட்டாங்க. ஆனா இந்த நாட்டினுடைய அடிப்படையான குடிமக்களுக்கு என்ன தேவையோ, என்ன பாதுகாப்பு வேணுமோ, அது வாழ்க்கை பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பு, அதை தருவதற்கு அவர்களால் தயாராக இல்லை, அவங்களால முடியலைங்கிறத தோல்வியுற்ற அரசாகத்தான் இது இருந்துகிட்டு இருக்கு. நிச்சயமாக மக்கள் வெகுண்டு எழக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஒரு துளி கூட மக்கள் மீது மரியாதையோ அன்போ, ஒரு எதிர்க்கட்சிகள் மீது ஒரு மரியாதையோ இல்லாத ஒரு பிரதமரையும் அந்த ஆளுங்கட்சியினுடைய ஒவ்வொரு உறுப்பினர்களையும் பார்க்கும் பொழுது மிகுந்த மனச்சோர்வும் வருத்தமும் வருது. இருந்தாலும் கூட நாங்கள் தொடர்ச்சியாக மக்கள் நலனுக்காக நாங்கள் எதிர்க்கட்சிகள் அத்தனை பேரையும் இணைந்து பேச வேண்டும், பேசுவோம். உள்ள பேச முடியலைன்னா நாங்கள் மக்கள் முன்பு வந்து பேசுவோம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படிதான் நம்ம வந்து மக்களை சந்திச்சுதான் இந்த நிலைமைகளை சொல்ல வேண்டியிருக்கு. மிக சீக்கிரமாகவே மக்கள் வந்து இந்த நிலையில் பாதிக்கப்படும் பொழுது அவர்களும் இதை புரிந்து கொள்வார்கள். யார் மக்களுக்காக போராடினாங்க, யார் மக்களுக்கு விரோதமாக நடந்து கொண்டார்கள் என்று அதை அறியும் பொழுது இவர்களுடைய ஆட்சியை அவர்கள் தூக்கி எறியக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதுதான் உண்மை. ஒன்றிய அரசு வந்து நாட்டின் மீதும் நாட்டு மக்களின் மீதும் கொஞ்சம் அர்ப்பணிப்பு இல்லாம அவங்க நடந்துக்கிறாங்க. ஆனா எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து மக்களுக்காக குரல் கொடுப்போம் அப்படின்ற உங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சீங்க. இணைப்பில் வந்து இன்றைய சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தார்கள். அனைவருக்கும் நன்றி. சிந்தனை களம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.